ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1936 மிக்கேல் போட்வினிக் விளையாண்ட ஒரு அற்புதமான கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் மூலிமா ஒரு பீஸை பின் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கேமில் வந்து மிக்கேல் போட்வினிக் பார்த்தீங்கன்னா ஒயிட் பீஸஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். போட்வினிக் வந்து C4 ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ E6 இது வந்து இங்கிலீஷ் ஓப்பனிங்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா எகன் கோட் டிஃபென்ஸ். இப்போ நைட் F3 D5, இப்போ D4 நைட் F6 பிஷப் G5 பிஷப் E7, இப்போ நைட் C3 இப்போ கேன்சல் பண்ணிக்கிறாரு பிளாக். இப்போ E3 புஷ் பண்றாரு ஒயிட். இப்போ நைட் B D7 ப்ளே பண்றாரு பிளாக். இப்போ பிஷப் D3, இப்போ C5. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சென்டர்ல வந்து நிறைய பிரஷர் இருக்கு இந்த ரெண்டு பான்ஸ் மூலியமா. இப்போ போட்வினிக் வந்து இந்த இடத்துல கேன்சல் பண்ணிக்கிறாரு. இப்போ என்ன நடக்குதுன்னா C takes D4 ப்ளே பண்றாரு பிளாக். இப்போ திருப்பி E takes D4 D takes C4. ஸோ சென்டர்ல ரெண்டு பான்ஸுமே இப்போ எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இந்த இடத்துல இப்போ பிஷப் takes C4 நைட் B6. ஸோ நைட் B6 மூலியமா இந்த லைட் ஸ்பீட் பிஷப் ஒரு அட்டாக். ஸோ அதனால இந்த பிஷப்பை பேக்வர்ட் கொண்டு வராரு. இப்போ பிஷப் D7. இப்போ ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்களுடைய எல்லா பீஸுமே டெவலப் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ ஒயிட்டுக்கு பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, பிளாக்கு வந்து ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இப்போ குயின் D3 புஷ் பண்றாரு போட்வினிக். இந்த இடத்துல குயின் D3 ப்ளே பண்ணி அவருடைய ரெண்டு ரூக்குமே இந்த இடத்துல கனெக்ட் பண்றாரு. இப்போ நைட் B D5 நைட் E5. ஸோ போட்வினிக் பாத்தீங்கன்னா அவருடைய நைட்டை வந்து இப்போ சென்டர் ஆஃப் த போர்டுக்கு கொண்டு வராரு. இப்போ பிஷப் C6, இப்போ ரூக் A D1. ஸோ போட்வினிக் வந்து குயிக்கா அவருடைய பீசஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ராப்பரா அலைன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நைட் B4 ப்ளே பண்றாரு பிளாக். நைட் B4 மூலமா ஒயிட்டுடைய குயினுக்கு ஒரு அட்டாக். இப்போ குயின் எடுத்துட்டு போயிட்டு X3 ல போடுறாரு. இப்போ பிஷப் D5. இந்த இடத்துல பிஷப் எக்ஸ்சேஞ்ச் கேட்கிறாரு பிளாக். பட் போட்வினிக் பாத்தீங்கன்னா நைட் X D5 ப்ளே பண்றாரு. இப்போ பிளாக் வந்து இந்த நைட்டை வச்சு இந்த நைட்டை ரீகேப்சர் பண்றாரு. இப்போ F4 புஷ் பண்றாரு. ஸோ இந்த F4 புஷ் பண்றது மூலமா இந்த Fல இருக்கிற ரூக்கை வந்து ஃப்ரீ பண்ண போறாரு. ஸோ இந்த F4 வந்து எப்படி ஃபர்தரா புஷ் பண்றாருன்னு மட்டும் பாருங்க. இப்போ ரூக் C8 ப்ளே பண்றாரு. ஸோ ரூக் C8 மூலமா இந்த ஓப்பன் C5ல பிளாக் உடைய ரூக்கை போடுறாரு. இப்போ ஃபர்தரா F5 புஷ் பண்றாரு ஒயிட். இப்போ இந்த பான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இந்த பான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இந்த Fல இருக்கிற ரூக் பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஆயிட்டாரு. இந்த இடத்துல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒயிட்டோடைய இந்த லைட் ஸ்கொயர் பிஷப் பாத்தீங்கன்னா கிங்கை வந்து ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு ஸ்கேனை போட்வினிக் இந்த கேம்ல எப்படி அவருக்கு சாதகமா யூஸ் பண்ண போறாருன்றதை மட்டும் நம்ம பார்க்க போறோம். இப்போ குயின் D6, பிளாக்கும் பாத்தீங்கன்னா நார்மலா அவருடைய குயினை வந்து கேம்குள்ள கொண்டு வராரு. இந்த இடத்துல போட்வினிக் பாத்தீங்கன்னா நைட் X F7 ப்ளே பண்றாரு. ஸோ இந்த நைட் X F7 மூலியமா இந்த டயகனலை வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்றாரு. அப்பதான் இந்த பிஷப் வந்து கிங்கை வந்து அட்டாக் பண்றதுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த பானை வந்து இப்போ கிளியர் பண்ணியாச்சு. ஸோ எனிவே இந்த நைட்டை வந்து இப்போ சாக்ரிஃபைஸ் பண்றாரு. ஸோ இப்போ ரூக் டெக்ஸ் நைட் ப்ளே பண்றாரு பிளாக். ஸோ நம்ம ரூக்கை வச்சு தான் ஆப்வியஸா டேக் பண்ண முடியும். அண்ட் பிளாக்கு தேவைப்பட்ட அவருடைய இன்னொரு ரூக்கையும் நம்ம வந்து F8க்கு கொண்டு வந்துடலாம். இப்போ பிஷப் டெக்ஸ் F6. இந்த இடத்துல பிஷப் டெக்ஸ் F6 ப்ளே பண்றதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நைட் இருக்காரு இல்லையா. ஸோ இந்த நைட் தான் வந்து இந்த நைட்டை வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பிஷப்கோடைய பேத்ல பாத்தீங்கன்னா இந்த நைட் வந்து குறுக்குல நிக்கிறாரு. ஸோ அந்த குறுக்குல நிக்கிற நைட்டோடைய டிஃபென்ஸை வந்து எடுக்கிறாரு. அதனால இப்ப பிஷப் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா இப்ப D5ல இருக்கிற நைட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த நைட்டுடைய டிஃபென்ஸ் கிடையாது. இப்ப பிஷப் டெக்ஸ் பிஷப் தான் ப்ளே பண்ணி ஆகணும் பிளாக். பிஷப் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா இப்ப ரூக் டெக்ஸ் D5. இப்ப இந்த இடத்துல இந்த டிஃபென்ஸே இல்லாத நைட்டை வந்து கேப்சர் பண்றாரு. என்னதான் குயின் வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தாலுமே இந்த இடத்துல பிஷப் வந்து இங்க கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒயிட்டுடைய குயின் வந்து இந்த பிளாக்குடைய ரூக்கையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நைட்டை கேப்சர் பண்ணிட்டு இப்ப நம்ம குயினையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இப்ப பிளாக்குடைய பேஸ் ரேங்க்ல இருக்கிற ரூக்கையும் நம்ம இப்ப அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப பிளாக் என்ன பண்றாருன்னா குயின் C6 ப்ளே பண்றாரு. குயின் C6 ப்ளே பண்ணி அவருடைய குயினையும் விலக்கிக்கிறாரு. அண்ட் இந்த ரூக்கையும் சேஃப் கட் பண்றாரு. இப்ப ரூக் D6 மூலியமா இப்ப திரும்ப இந்த ரூக்கை வந்து சேஸ் பண்றாரு. இப்ப இந்த ரூக்கை பிளாக்கால டேக் பண்ண முடியாது. இந்த ரூக்கை டேக் பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா குயின் டெக் C8 செக் வரும். இந்த ரூக் வந்து பிளாக்கு போகும். இப்ப பிளாக்கோடைய F7 ரூக் வந்து எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ரூக் வந்து இந்த பிஷப்போடைய பின்ல இருக்கிறாரு. நீங்க ஆப்வியஸா குயினை வச்சு தான் டிஃபெண்ட் பண்ணி ஆகணும். குயினை வச்சு டிஃபெண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளா குயின் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணலாம். குயின் டெக்ஸ் பான் மூலமா திருப்பி இந்த ரூக்குக்கு நம்ம அதிகப்படியான ப்ரெஷர் தரலாம். இப்ப குயின் E8 ப்ளே பண்ணி என்னதான் இந்த ரூக்கை சேஃப்கார்ட் பண்ணாலுமே நம்ம பிஷப் டெக்ஸ் F7 ப்ளே பண்ணிக்கலாம். பிஷப் டெக்ஸ் F7 மூலமா குயின் டெக்ஸ் F7 குயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாலும் கூட இந்த இடத்துல எக்ஸ்சேஞ்ச் அப்ல இருக்கிறாரு ஒயிட். சிம்பிளா கேம் ஃபினிஷ் பண்ணிடலாம். அண்ட் அது மட்டும் இல்ல இந்த சென்டர் பான் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காரு. அண்ட் எக்ஸ்ட்ரா 2 பான் இருக்கு ஒயிட்டுக்கு. இதை வச்சு சிம்பிளா ஒயிட் வந்து கேமை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த ஒரு ரீசனால இந்த ரூக்கை வந்து இப்ப பிளாக்கால டேக் பண்ண முடியாது. அதனால பிளாக் இந்த இடத்துல என்ன ப்ளே பண்றாருன்னா அவருடைய குயினை பேஸ் ரேங்க்குக்கே கொண்டு போறாரு. பேஸ் ரேங்க்குக்கு கொண்டு போயிட்டு இந்த C8ல இருக்கிற ரூக்கை வந்து சேஃப்கார்ட் பண்றாரு. இப்ப ஃபர்தரா ஒயிட் என்ன பண்றாருன்னா போட்வினிக் வந்து அவருடைய ரூக் எடுத்துட்டு வந்து D7ல போறாரு. ரூக் D7க்கு அப்புறமா இந்த கேமே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து பிளாக் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ ரூக் D7 மூலியமா ஆல்ரெடி இந்த பின்ல இருக்கிற ரூக்கு நம்ம அதிகப்படியான ப்ரெஷர் தரோம். இப்ப இந்த ரூக்கால எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. ஸோ இந்த ரூக் பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலுமே ஃபால் ஆயிடும். ஸோ இதுல இருந்து அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்பாவது ஒயிட்டுக்கு கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்ல அவர்கிட்ட எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால மிக்கேல் போட்வினிக் பாத்தீங்கன்னா ஈஸியா இந்த கேமை வந்து
ஃபினிஷ் பண்ணிடுவாரு. இந்த கேம் பத்தின உங்களுடைய கருத்துக்களை நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இத்தோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலா நான் சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் இன்னும் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.